ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு உரத்தை பற்றின ஒரு வீடியோ போட்டுடலாமேன்ட்டு. ஆக்சுவலாக இது என்னோடய பழைய வீடியோலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி செடி வந்து பூக்கும், இந்த ரோஸ் செடி வந்து பூக்கும். ஆனால் வந்து வீக்லி ட்வைஸ் பூக்கும், 2 பூ 3 பூ அப்படி தான் வைக்கும். ஆனால் இவ்வளோ அழகாக கலராக ரொம்ப பெட்டல்ஸ்லாம் நெருக்கமாக வந்து இப்போ தான் எனக்கு பூத்துருக்கு. அப்படி நிறைய மொட்டுக்கள் நிறைய வச்சுருக்கு. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக போன லாஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு உரம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதை வைக்க போகிறேன், க்ளீன் பண்ணிவிட்டு பாட்டெலாம் க்ளீன் பண்ணிட்டு வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் நானாக வச்சுட்டேன். அது நான் வந்து இந்த உரத்தை வந்து வச்சுட்டேன். அதை வந்து நான் வீடியோவாக போடல. ஏன்னா சப்போஸ் வச்சு ஏதாவது கருகிருச்சு அப்படின்னா செடி வேஸ்ட்டாக போயிடும், அது உங்களுக்கு நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் காட்டுவோம், பூக்கள்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்து போடுவோன்னு நினச்சேன். அதனால தான் வெயிட் பண்ணேன். பட் ஆனால் ரிசல்ட் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக நான் செடிக்கு வாங்கலை, செடி வந்து எனக்கு நல்லாவே வருது. சாயில் நல்லா இருந்ததுனால செடி நல்லா க்ரோத் வந்துச்சு. ஆனால் பூக்கள் தான் கொஞ்சம் வைக்காமல் இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், கெமிக்கல் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த உரக்கடையில் போய் கேட்டேன். அவங்களும் கொடுத்தாங்க. பட் எனக்கு இந்த பேர் தெரியல. அவங்க வந்து கொடுத்ததை வந்து நான் பின்னாடி எண்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ ரூபா அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நிறைய மொட்டுக்களுமே இதில் நிறைய இருக்குது. இப்போது பூக்கள் பார்த்திங்கன்னா நல்ல கலர் டார்க் ஆகி அந்த பெட்டல்ஸ்லாம் நெருக்கமாக நல்ல பஞ்ச் ஆயிடுச்சு. சூப்பராக இருந்தது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. சரி நம்ம கொடுத்த உரம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினச்சேன். இனிமேல் தொடர்ந்து எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலான் இருக்கேன். ஏன்னா ரிசல்ட் நல்லா இருந்துச்சு, சூப்பர்னு சொல்லலாம். ரிசல்ட் அந்த 30 ரூபீஸ்க்கு கொடுத்ததுக்கு யூஸுன்னு சொல்லலாம். இந்த பாருங்களேன், நெருக்கமாக அந்த பட்டை பெட்டல்ஸ்லாம் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள். அப்படியே பஞ்சாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. நான் இந்த ஒரு செடிக்கு தான் வச்சுருந்தேன் அந்த உரம். பட் எல்லா செடிக்கும் இன்னும் வைக்கல, இனிமேல் வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கு. அந்த பாருங்கள், சொல்லியிருக்கேன் பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த இது தான் நான் வந்து கடையில் வாங்கினேன். இப்படி தான் இருக்கும், கற்கற்பாக கொஞ்சம் உருண்டையாக இருக்குது. இது நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன், எதுவும் தண்ணியெல்லாம் படாமல் இருக்கிறமேன்ட்டு. அது பார்த்திங்க அப்படின்னா இவங்க எப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கிலோ வந்து 30 ரூபானாங்க. 30 ரூபாய்க்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது, வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். 30 ரூபீஸ் செலவு பண்ணலாம் வீட்டில் செடியெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா. இந்த பாருங்களேன், இவங்க இப்படி தான் எடுத்து ஒரு உள்ளங்கையிலோ வைங்க அப்படின்னாங்க. இந்த கையில் ஒன்று எடுத்து லேசாக மண்ணை பறிச்சுட்டு உள்ளே வச்சுருங்க அப்படின்னாங்க. 10 days வெயிட் பண்ணுங்கன்னாங்க. அதுமாரி சூப்பராக ரிசல்ட்டு நல்லாவே இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா உரக்கடையிலையும் கிடைக்கும். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.